ஹலோ, சொல்லுடா மச்சான். அந்த பொண்ணு எங்க படிக்கிறான்னு கண்டுபிடிச்சாச்சு. எஸ்எஸ் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறா. பேரு நிலா. நிலா. அப்புறம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறா. மாதத்துக்கு 2 தடவை வீட்டுக்கு போவா. இந்த வாரம் அவள் கண்டிப்பாக வீட்டுக்கு போவா. பஸ்ஸில் தான் போவா. இப்போதைக்கு தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கே, இது போதும். யோ போலீஸு, கதிரூட்டு விஷயத்தில் தலையிட்டல்ல, இப்போ உன் விஷயத்தில், உன் குடும்ப விஷயத்தில் நான் தலையிடுறேன். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என் வீட்டுக்குள்ளே அழுகும்போது எனக்கு எப்படி வலிச்சுதோ அதே வலியை உனக்கு நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குற அடியில் நீ இனி எந்த வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. ஏம்மா எதுக்குமா வர சொன்னேன்? ஒரு 2 நாள் இங்கே இருந்துட்டு போடி, கல்யாண வேலை இருக்கு. கல்யாண வேலையா? இன்னும் 2 மாதம் இருக்கேம்மா. அதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்கு. நாளைக்கு நீலா வீட்டுக்கு வரா. அதான் அந்த மாப்பிள்ளை இவளை பார்த்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. ஏதோ அவள் அம்மா வளையல் வாங்கி கொடுத்தாங்களாம், அதை கொண்டு வந்து அவகிட்ட கொடுக்கறதுக்கு வரானா. ஏம்மா, அவங்க அம்மாவே வந்து பார்க்கலாம்ல. அன்னைக்கு கூட அவங்க அம்மா வரவே இல்லை. இப்பயாவது அவங்க வந்து வளையல் கொடுத்துட்டு போகலாமே. ஏன் அவங்க வரல? அதை ஏண்டி கேட்குற? அந்த பையனும் அவங்க அம்மாவுமே ஒன்றா இல்லையா? அவங்க அம்மா ஒரு வீட்லையா, இவன் வேற வீட்டில் இருக்கானா. என்ன பிரச்சனைனே தெரியல. இப்போ பிரச்சனை இருக்கிற வீட்டில் இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? இந்த மாதிரி வீட்டில் தாண்டி அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் எப்பவும் பிரச்சனையோடு இருப்பா. அதுவும் சரிதாம்மா. 2 நாள் நீங்கள் இருந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போ. அதுக்கு தான் உன்னை இங்கே இருக்க சொல்கிறேன். உன் பையனுக்கும் சனி ஞாயிறு ஸ்கூலு லீவு தானே, அவனையும் கூட்டிகிட்டு வந்துடு. அவனை அவன் பாட்டி பார்த்துக்குவாங்க. என்கிட்ட வந்து தூங்குறது கூட இல்லைம்மா. எப்போ பாரு பாட்டி பாட்டின்னு அவங்க பின்னாடியே தான் போயிட்டுருக்கான். அதனால அவன் அங்கேயே இருக்கட்டும், நான் மட்டும் வரேன். போயிட்டு சனி ஞாயிறு மறக்காமல் வந்துடு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, உன் அப்பா இருக்காருல்ல, ஏதோ 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம். அந்த பொண்ணோட அண்ணன் அப்பாவை கொலை வெறியில் தேடிட்டு இருக்கான். அந்தால அந்த பயத்தில் தான் நிலாவுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. எப்படியோம்மா, எல்லாம் நல்லதாக நடந்தா சரி. சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன். ம் இனிமே தானே இருக்கு கச்சேரியே. இந்த வீட்டில் ஒரே கண்கொள்ளா காட்சியாக இருக்க போகுது. எதை பார்க்கறது எதை விடுறதுனே தெரிய போகிறதில்ல. அப்பா ஒரு பக்கம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு, பொண்ணு ஒரு பக்கம் கஷ்டப்பட போகுது. சந்தோஷமா இருக்கு. பிரியங்கா, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எஸ் சார், எல்லாம் ஃபைன். மீட்டிங் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணியாச்சு சார். அவங்க ஷார்ப்பாக 11 o'clock வந்துடுவாங்க. ஓகே. ராஜசேகர் சார் வந்துட்டாரா? அப்புறம் பிரகாஷ் சார் அங்கே தான் சார் இருக்காங்க. ஓகே. எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைங்க. அவங்க வரும்போது எதையும் தேடிட்டு இருக்கக்கூடாது. எவ்ரிதிங் ஷுட் பி பர்ஃபெக்ட். ஷூர் சார். ராஜசேகர், எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஓகே, பட் டிசைன் இன்னும் பெட்டராக இருக்கலாம். சார், இந்த டிசைன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லாம் ஓகே தாம்மா, பட் ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது. சார், ட்ரஸ்ட் மீ சார், டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் அவுட். இந்த டிசைன் பேட்டர்ன் ஆதி பார்த்தாரா? நோ சார். தென் ஷோ இட் டு ஹிம். ஐ நீட் ஹிஸ் ஒப்பீனியன். ஓகே ஷூர் சார். ராஜசேகர், என்னாச்சு? சித்ரா, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. ஏய் நில்லு. என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ அவசரமா ஓடிட்டு இருக்க? ராஜசேகர் சார் மயங்கி விழுந்துட்டாரு. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணணும். எங்க இருக்காரு? அங்கே தான் சார் இருக்காரு. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலப்பா. திடீர்னு பேசிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்துட்டாரு. வாங்க, நம்ம கார்லயே கூட்டிட்டு போகலாம். எதுக்கு ஆம்புலன்ஸ்? சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. போகலாம்ப்பா.
டேய் அமைதியாக இரு. அப்பப்பப்பப்பா, இந்த கிளாஸ் ரூம் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. ஏ கிளாஸை போய் பாருங்கள், எவ்வளோ அமைதியாக உட்காந்து படிக்கிறாங்கன்னு. டீச்சர் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த கிளாஸ் ரூமை போய் பாருங்கள், எவ்வளோ அமைதியாக இருக்காங்கன்னு. நீங்கள் எப்போ பாரு கத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் கத்துற சவுண்டு ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் கேட்குது. ஏய் பூமாரி, என்ன பண்ணிட்டு இருந்த? அமைதியாக இருக்க சொல்ல மாட்டியா? வெரி ஒஸ்ட்டுப்பா. இந்த டைமுக்கு கால் பண்ணியிருக்காரு, எடுத்து பேசுவோம். டேய் அமைதியாக இருங்க, 2 மினிட்ஸில் வரேன். சொல்லுங்கள். ஹலோ தியா, எங்கே இருந்தாலும் உடனே கிளம்பி சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? நான் கூட நேற்று நீங்கள் என் மேலே கோவமாக போனீங்களோன்னு நினச்சேன். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. உன் அப்பா ஆஃபீஸில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, கிளம்பி சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஹலோ, அப்பாவுக்கு என்னாச்சுங்க? எமர்ஜென்சியில் கூட்டு போயிருக்காங்க, சீக்கிரம் கிளம்பி வா. இதோ வரேங்க. ஆதி, அவர் பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லிட்டியாப்பா? சொல்லிட்டேன்ப்பா, இந்நேரம் வந்துட்டுருப்பா. ஏன்பா, அவருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததா? தெரியலையா ஆதி, ஆனால் கடுமையாக உழைப்பான். சாப்பாடு தூக்கம் எதுவுமே பார்க்காம உழைப்பான். அவனுக்கு ஆஃபீஸ் தான்ப்பா எல்லாமே. ஏங்க அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பாவை பார்க்கலாமா? இல்லை, எமர்ஜென்சி கூட்டு போயிருக்காங்க. இப்போ பார்க்க முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். என்னங்க ஆச்சு அவருக்கு? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? இல்லை தியா, எதுவும் சொல்லலை. ஆனால் அவருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததா? இல்லைங்க, அப்படிலாம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. அவர் நல்லா தான் இருந்தார். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னார். ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்டாரு. மற்றபடி அவருக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. சரி, அழாது, அவருக்கு ஒன்றும் ஆகாது. இன்னும் டாக்டர் வந்து எதுவும் சொல்லலை, நீ போய் உட்காரு. இல்லைங்க பரவாயில்ல, அப்பாவை எப்படியாவது பார்க்கணுங்க, டாக்டர்கிட்ட கேளுங்க. தியா, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, இப்போ போய் அப்பாவெல்லாம் பார்க்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ பயப்படாத, அவருக்கு ஒன்றும் ஆகாது. அப்பா, ஒரு நிமிஷம். என்னப்பா ஆதி? ஆஃபீஸ்லேருந்து பிரியங்கா கால் பண்ணாங்க. மீட்டிங்க்கு கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்களாம். என்னப்பா பண்ணுறது? மீட்டிங்க்கு ராஜசேகர் இருந்தால் பெட்டராக இருக்கும். அவனுக்கு தான் எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா தெரியும். இப்போ நீ போறியா ஆதி? அது இந்த நிலைமையில் தியாவை தனியாக விட்டுட்டு எப்படி போகிறது? ராஜசேகரை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ போய் மீட்டிங் அட்டன் பண்ணு. அதுக்கு இல்லைப்பா, அவர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமேன்னு பார்த்தோம். பேசாமல் மீட்டிங் டேட்டை சேஞ்ச் பண்ணிடலாமா? எப்போவா? கிளைண்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படிப்பா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். மீட்டிங் நடந்தால் தான் நல்லது. தியாவை விட்டுட்டு எப்படி போகிறது? அப்பா கிட்ட சொல்லலாமா? இல்லைப்பா, எனக்கு சரியாக இருக்கும்னு தோணலை. ஸோ மீட்டிங் டேட்டையே சேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் உங்கள் இஷ்டம் ஆதி. அவங்க இதுக்கு ஒத்துக்குவாங்களா? நான் பேசி பார்க்குறேன்ப்பா. ஏன்னா அவரும் நம்மளோட பார்ட்னர், அவர் இல்லாமல் சரியாக இருக்காதுப்பா. ஆமாம்ப்பா, நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. ராஜசேகர் ரெக்கவர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் மீட்டிங்கை. சரிப்பா, நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். ஏண்டி நிலா, என்ன ஹேர் ஸ்டைல் இது? நல்லாவே இல்லை. உனக்கு எப்போவுமே அந்த போனி டெயில் தான் க்யூட்டாக அழகாக இருக்கும். எப்போவுமே நமக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தா மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடும்ல. அதனால நமக்கு பிடிச்சதை பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏய் நிலா, என்னாச்சு? ராகுல் சாருக்கு நான் அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறது பிடிக்கலையா, அதான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏய் லூசா நீ, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. அவங்க சொல்கிறதெல்லாம் நீ எதுக்கு கேட்டுட்ருக்க? அவர் சொல்லிட்டாரு, கேட்க வேண்டியது என்னோட கடமை. நிலா, என்னடி எல்லாத்தையும் இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற? எனக்கு தான் அப்பா அம்மா இல்லையே. என்னை பார்த்துக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தானே செய்யணும். அவங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை. அதனால என் லைஃப் போகிற போக்கில் போகட்டும், நான் எந்த முடிவும் எடுக்க போகிறதில்ல.
இல்லடி நிலா, ராகுல் சார் வேண்டாண்டி. உன் அப்பா கிட்ட பேசு நிலா. நான் வேண்டான்னு சொன்னா என் அப்பாவும் வேண்டான்னு சொல்லிடுவாரு. ஆனால் அவருக்கு அது கஷ்டமாக இருக்கும்ல. நான் அவருக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை. என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. எனக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு. அவர் கேட்ட இந்த ஒரு விஷயத்தை கூட நான் பண்ணலைன்னா எப்படிடி? ஏய், அதுக்காக இப்படியா? நீ என்ன ட்ரெஸ் பண்ணும், நீ என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணும், அதை கூட நீ முடிவு பண்ண முடியாத அளவுக்கு சுதந்திரம் இல்லைனா என்னடி நிலா இது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சத்யா, நான் பார்த்துக்கிறேன். நான் ஊருக்கு கிளம்புறேன். நீ தாண்டி வாரம் ஆனால் ஊருக்கு கிளம்பிடுற. இல்லடி, அம்மா கால் பண்ணி வர சொன்னாங்க. ஓ, அதான் 2 நாள் வீட்டில் போய் இருந்துட்டு வரலான்னு. சரிடி. நீலா, என்ன கேள்விப்பட்ட எல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? என்ன உண்மையா? உனக்கு கல்யாணமாமே? ஆமாம், பத்திரிக்கை வைக்கிறேன், வந்துருங்க. என்ன நீலா ஹேர் ஸ்டைல் இது? உன்னை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆனதே உன் ஹேர் ஸ்டைலை பார்த்து தான். இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டிருக்க. நீ இம்ப்ரெஸ் ஆகக்கூடாதுல்ல, அதனால தான் இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன். போய் படிக்கிற வேலையை பாரு. ஏய் நிலா, இருடி. எப்போ பார்த்தாலும் காலேஜுக்கு வர வேண்டியது, படிக்கிறது கிடையாது, லவ் பண்ண வேண்டியது, பொண்ணு பின்னாடி சுற்ற வேண்டியது. இதுக்கு தான் நீ காலேஜுக்கு வரியா? உன் வீட்டில் உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கல்ல, ஒழுங்காக படித்தா என்னவா? அதை விட்டுட்டு நீலா நீலான்னுட்டு போய் இங்கேருந்து. சாரி நீலா. ஏய் நிலா, எதுக்கடி அவன்கிட்ட இப்படி கோவமாக பேசுகிற? அவன் எப்பவும் போல தானே உன்கிட்ட வந்து கேட்டான், அதுக்கே இவ்வளோ கோவப்படுற? இல்லடி சத்யா, அவன் என் பின்னாடி சீரியஸாக சுற்றிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. எனக்கும் பெருசாக அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இருந்தாலும் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லை. இப்போ நான் பேசுகிறது அவனுக்கு ஒரு தடவை தான் வலிக்கும். இதுவே நான் அவன்கிட்ட சிரித்து பேசிட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சா வாழ்நாள் ஃபுல்லாக வலிக்கும். பைதவே, நான் அவனை அந்த மாதிரி பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அவன் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான். அவனை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அதான் இந்த ஒரு தடவை கஷ்டப்பட்டுக்கிட்டோம். சாரிடி நிலா, உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தா மன்னிச்சிடுடி. ஏய் சத்யா, நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குற? ஃப்ரீயாக வீட பார்த்துக்கலாம்.